மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுக்குள்ள பிளவுபட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய நபியான ஈசா நபிக்கு வந்து உதவி செய்ய மறுத்து அவங்கள வந்து அவங்க ஒரு மிஷனுக்காக அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். அந்த மிஷனுக்கு வந்து உதவி செய்ய மறுத்து, எப்படி மூசா நபிக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டதோ அந்த மிஷனுக்கும் இவங்க உதவி செய்ய மறுத்ததுனால இவங்களுக்கு வந்து அந்த அசாபு கிடைச்சது. அதே மாதிரி ஈசா நபிக்கும் கொடுக்கப்பட்ட அந்த மிஷன்லையும் இவங்க உதவி செய்யறது மறுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அவர்கள் மேலே அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வுடைய அசாபு வந்து அல்லாஹ் அனுப்புகிறான். இந்த தடவை யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் வந்து அவங்க மேலே படையெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி அந்த இடத்துல இருந்து ஒட்டு மொத்தமாக அவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க. இதை பற்றி குர்ஆனில் பார்த்தீங்கன்னா 17ஆம் அத்தியாயத்தில் 7ஆவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 2வது வாக்குறுதிப்படி மீண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிக்குமாறு கடுமையான ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஏவுறான். இந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து அந்த வசனத்தில் வந்து 17:7 வந்து அல்லாஹ் சொல்கிறான். இதே வந்து பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கில் 13வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா 1-2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஈசா நபி இதை முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போகிறாங்க. நீங்கள் இன்னைக்கு என்னை நிராகரிக்கிறீங்க, கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த ஊர் வந்து அழிக்கப்படும், இந்த ஊர் உங்கள் மீது தடை செய்யப்படும். அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய 2ஆம் டெம்பிள், அதாவது இந்த 2வது பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அதுவும் இடிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு முன்னறிவிப்பாக வந்து ஈசா நபி வந்து இதில் செய்கிறாங்க. இந்த இடத்துல முஸ்லீம் உம்மத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், அதாவது பனி இஸ்ரேல் என்ன தவறுலாம் செஞ்சாங்களோ அதே தவறுகளை நீங்களும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து திருமிதியில் இதில் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிதாப்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ என்ன விஷயம்னா அவங்க எங்கே மாதிரி முஸ்லீம்கள் அவங்க எப்படி தங்களுக்குள்ளே பிரிஞ்சு சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே நிலைமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முஸ்லீம் உம்மத்தில் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனோம்னா அவங்க 72 பிரிஞ்சாங்க, நாம் இன்றைக்கி எத்தனோ பிரிஞ்சிருக்கோம், 73 பிரிஞ்சிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு செஞ்சுட்டு போன மாதிரியே நாம் வந்து 73 பிரிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் நாம் ஒவ்வொரு பிரிவினரும் என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு தீனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டு நாம் வந்து தொழுகை மட்டும் சரியாக நிறைவேற்ற போகிறோம், நாங்கள் வந்து நன்மை ஏவி தீமை தடுக்க போகிறோம், நாங்கள் நற்பணிகள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து செஞ்சுட்டாங்களே தவிர ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இந்த தீனை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் இன்றைக்கி இல்லை. அப்படிங்கிறது தான் வருத்தத்தோடு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. என்ன அப்படின்னா பனி இஸ்ராயல்கள் எப்படி தங்களுக்குள்ள பிரிவு ஏற்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய அசாபு அவங்க மேலே இறங்கிச்சோ அதே மாதிரி நம்ம மேலேயும் பிரிவினை ஏற்படுத்திக்கிட்ட இந்த நேரத்தில் தான் அசாபு நம்ம மேலேயும் இறங்கும்.